ஹலோ எவ்ரிவன், நான் உங்க தினேஷ்குமார் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம ஜே லெவல் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு தேவையான பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஐடியாஸ் டெவலப் பண்ண போறோம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றதுக்கான காரணம் அவங்களால மேத்தமெட்டிக்கல் ஐடியாஸ கிளியரா புரிஞ்சுக்காதனால தான். இந்த பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஐடியாஸ கவர் பண்ணிட்டு தென் வி கேன் மூவ் ஆன் இன்டு த பிசிக்ஸ் சப்ஜெக்ட். இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம ட்ரிகனோமெட்ரிக்கல் ஐடியாஸ கவர் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வி கேன் ஸ்டார்ட் வித் ஆங்கிள். இப்போ இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு லைன் வச்சுக்கோங்க. இந்த ஃபிக்ஸ்டு லைனை நம்ம OXன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ரிவால்விங் லைன். ரிவால்விங் லைன் இந்த சென்ஸ், இப்போ இந்த மூமெண்ட்ல இப்படி இருக்கு, ஆஃப்டர் சம் டைம் இப்படி வந்துடும், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி வந்துடும், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி வந்துடும். ஸோ அப்போ இந்த லைன் என்ன ஆயிட்டு இருக்குன்னா இப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ரிவால்விங் லைன். இந்த ரிவால்விங் லைனை நம்ம OPன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த OPன்ற இந்த லைன் இருக்குல்ல, இந்த சுத்திட்டு இருக்கக்கூடிய லைன் இருக்கு இல்லையா, இந்த சுத்திட்டு இருக்க லைன் இந்த ஃபிக்ஸ்டு லைனுக்கு ஒரு தீட்டான்ற ஆங்கிள் மேக் பண்றதா வச்சுக்கோங்க. முதல்ல ஆங்கிள் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாடி ஓகே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ், எவ்வளோ அளவு சுத்தி இருக்கு அப்படின்ற அந்த அளவை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு பாராமீட்டர் தான் ஆங்கிள்ன்றது. அப்போ இந்த OPன்ற இந்த லைன் எவ்வளோ ஆங்கிள் சுத்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் சுத்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தீட்டான்ற அமௌண்ட் சுத்தி இருக்கு. ஸோ நம்ம இதை தீட்டான்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் பிசிக்ஸ்ல சில கன்வென்ஷன்ஸ் இருக்கு. என்ன கன்வென்ஷன்னா, ஆன்டி கிளாக் வைஸ் சென்ஸ்ல ஒரு பாடி ரொட்டேட் ஆயிட்டு இருக்குன்னா நம்ம அதை பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கிளாக் வைஸ் சென்ஸ்ல ஒரு பாடி ரொட்டேட் ஆகுதுன்னா அதை நம்ம நெகட்டிவ் எடுத்துக்கலாம். அகைன் இட்ஸ் சிம்பிள் கன்வென்ஷன்ஸ். நம்மளுடைய கன்வென்ஷன்ஸ்க்காக ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை பாசிட்டிவாகவும் அதோட ஆப்போசிட் டைரக்ஷனை நெகட்டிவாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் சென்ஸ், அதாவது கிளாக் மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பாடி ரிவால்வ் ஆகுது, ஒரு லைன் ரிவால்வ் ஆகுதுன்னா அது மேக் பண்ற ஆங்கிள் பாசிட்டிவ். அண்ட் கிளாக் அதோட அந்த பாயிண்டர்ஸ் அந்த முள்ளுலாம் இருக்கு இல்லையா, அது அது என்ன டைரக்ஷன்ல ரிவால்வ் ஆகுமோ அதே டைரக்ஷன்ல ஒரு பாடி ரிவால்வ் ஆயிட்டு இருக்குன்னா அதோட ஆங்கிளை நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் இங்க நீங்க ஆல்ரெடி ஃபவுண்டேஷன்ல படிச்சிருந்திருக்கலாம். நம்ம ஆங்கிளை 2 வேஸ்ல மெஷர் பண்ண முடியும். எய்தர் இன் டிகிரியில மெஷர் பண்ண முடியும் ஆர் இன் ரேடியன்ல மெஷர் பண்ண முடியும். இந்த டிகிரிக்கும் ரேடியனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எது ரொம்ப பிசிக்ஸ்ல கன்வீனியன்டா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிள் அதுக்கு உள்ள டோட்டலா சப்டன் பண்ணக்கூடிய ஆங்கிள் இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா டோட்டலா ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சு முடிச்சீங்கன்னா எவ்வளோ ஆங்கிள் நீங்க கவர் பண்ணிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா 360 டிகிரி கவர் பண்ணிருப்பீங்க. இந்த டோட்டல் ஆங்கிள் 360 டிகிரின்னு வச்சுக்கலாம். இதோட கரஸ்பாண்டிங் ஆர் ஈக்குவலன்ட் வேல்யூ ரேடியன்ல வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சு முடிக்கிறீங்கன்னா ரேடியன்ல நீங்க எவ்வளவு ஆங்கிள் கவர் பண்ணிருப்பீங்கன்னா 2π ரேடியன் கவர் பண்ணிருப்பீங்க. தட் மீன்ஸ் 360 டிகிரின்றது 2π ரேடியனுக்கு ஈக்குவல். இதுதான் டிகிரிக்கும் ரேடியனுக்குமான கன்வர்ஷன் ஃபேக்டர். அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை ரெண்டு பக்கமும் 360ல டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 1 டிகிரின்னு ஆயிரும். இது 2π/360, ஸோ ரேடியன் வந்துடும். that will be equal to π/180 வந்துடும். இப்போ 1 டிகிரி ஈக்குவல் டு π/180 ரேடியன் வந்துடும். கரெக்டா? π/180 ரேடியன். அப்போ 1 டிகிரிய நீங்க ரேடியன்ல மாத்தணும்னா π/180 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது ரேடியன்ல மாறிடும். இப்போ 90 டிகிரி இருக்கு, அப்ப அதோட கரஸ்பாண்டிங் ரேடியன் வேல்யூ என்ன? ஸோ இது ரெண்டு பக்கமும் 90 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 90 டிகிரின்றது 90 இன்டூ π/180 ரேடியனுக்கு ஈக்குவல். ஸோ யூ காட் லைக் a π/2 ரேடியன். இப்போ 180 டிகிரி அப்படின்றது எவ்வளவு ரேடியனுக்கு ஈக்குவல்னு பாத்தீங்கன்னா 180 டிகிரி அப்படின்னா இது ரெண்டு பக்கமும் 180 மல்டிப்ளை பண்ணுங்க. 180 டிகிரின்றது சிம்பிளி π/180 into 180, that means π ரேடியனுக்கு ஈக்குவல். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த ஆங்கிள் கொடுத்திருந்தாலும் அதை ரேடியனுக்கு ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் அ மோஸ்ட் நோட்டபிள் பாயிண்ட். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஆங்கிள் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸை பொறுத்தவரை ஆங்கிள டிகிரியில மெஷர் பண்றது கன்வீனியன்டா இருக்குமா, ரேடியன்ல மெஷர் பண்றது கன்வீனியன்டா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா, ரேடியன்ல மெஷர் பண்றதா மோர் கன்வீனியன்டா இருக்கும். இப்போ ஒரு பாடி ஃபுல் ரவுண்ட் அடிச்சு முடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை டிகிரியில சொன்னோம்னா
360 டிகிரி கவர் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். கரெக்டா? இப்போ ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிச்சு திருப்பி செகண்ட் ரவுண்ட் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு செகண்ட் ரவுண்ட் அடிச்சு முடிக்கிறப்போ 720 டிகிரி கவர் பண்ணிரும். இந்த மாதிரி ஒரு 10,000 ரவுண்ட் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆங்கிள் பாருங்க. ரொம்ப ரொம்ப பெருசா ஒரு அக்லி வேல போய் ரெப்ரசன்ட் பண்ற மாரி இருக்கும் நமக்கு. கரெக்ட்டா? சோ இத ஓவர் கம் பண்றதுக்காக தான் ஓகே இட்ஸ் பெட்டர் டு ரெப்ரசன்ட் தி ஆங்கிள் இன் ரேடியன் ஃபார்ம். இப்போ ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சு முடிக்கிறப்போ ரைட் அந்த பாடி எவ்வளோ ஆங்கிள் கவர் பண்ணிருக்கும்னா 2π ரேடியன் கவர் பண்ணிருக்கும். இந்த மாதிரி 10 ரவுண்ட் அடிச்சு முடிச்சா எவ்வளவு ஆங்கிள் கவர் பண்ணிருக்கும்? இன்டு 10. ஓகே இது மாதிரி 10,000 ரவுண்ட் அடிச்சு முடிச்சாலும் எவ்வளவு ஆங்கிள் கவர் பண்ணிருக்கும்? இந்த மாதிரி இன்டு 10,000. சோ அப்ப இந்த மாதிரி ஆங்கிள ரேடியன் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்றது மூலமா நம்மனால இந்த அக்லி வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன்ல நம்ம தப்பிக்க முடியுது இல்லையா? இந்த பர்பஸ்க்காக தான் பிசிக்ஸ்ல மோஸ்ட்லி ஒரு பாடி ரிவால்வ் ஆயிட்டு இருக்கனாலும் சரி, ரொட்டேட் ஆயிட்டு இருக்கனாலும் சரி, அதோட ஆங்கிள நம்ம எப்பவுமே ரேடியன்ல மட்டும் தான் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ரிமெம்பர் தட். ஓகே இப்போ 1 ரேடியன் அப்படின்னா என்ன? நான் சும்மா சொல்லிட்டேன் உங்களுக்கு. 360 டிகிரின்றது 2π ரேடியனுக்கு ஈக்குவல் அப்படின்ட்டு. ஓகே ஃபர்ஸ்ட் ரேடியனா என்ன? ஏன் இந்த ரேடியன்ற ஒரு யூனிட்ட டிஃபைன் பண்ணாங்க? எப்படி டிஃபைன் பண்ணாங்க? அப்படின்ற நம்ம புரிஞ்சுக்கலாம் அத கிளியரா. ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளோட ரேடியஸ நம்ம ஆர்ன்னு வச்சுக்கலாம். இந்த சர்க்கிள்ல ஒரு ஸ்மால் ஆர்க் லென்த் எடுத்துக்கோங்க. இந்த ஆர்க் லென்த்தை எஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த ஆர்க் லென்த் சென்டர்ல சப்டெண்ட் பண்ற ஆங்கிள் இருக்குல்ல இந்த ஆங்கிள் அது தீட்டான்னு வச்சுக்கலாம். இந்த ஆர்க் லென்த்துக்கும் ஆங்கிள் சப்டெண்டட் பை த ஆர்க் லென்த்துக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது என்ன ரிலேஷன்ஷிப்னு பாத்தீங்கன்னா S is equal to R theta. உங்களால ஆர்க் லென்த் வேணும்னா அந்த ஆர்க் லென்த் என்ன ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணுது அப்படின்ற அந்த ஆங்கிளை வச்சு அதை ரேடியஸால மல்டிப்ளை பண்றது மூலமா உங்களால இந்த ஆர்க்கோட லென்த்தை கெட் பண்ணிட முடியும். ஸோ அப்போ 1 ரேடியனை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னா சப்போஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்ட இந்த ஆர்க்கோட லென்த் இருக்கு இல்லையா? ஓகே இந்த ஆர்க்கோட லென்த் அந்த சர்க்கிளோட ரேடியஸ்க்கு ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் இந்த ஆர்க்கோட லென்த் சிம்பிளி சர்க்கிளோட ரேடியஸ்க்கு ஈக்குவல், அதாவது அந்த கர்வ்டு லைன்ல நீங்க ஒரு நூலை வச்சு மெஷர் பண்ணிட்டு இப்படி விரிச்சு பாத்தீங்கன்னா அது சர்க்கிளோட ரேடியஸ்க்கு ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எஸ்க்கு பதில் என்ன போட முடியும்? ஆர்ன்னு போட்டுக்கலாம். R equal to R theta ன்னு போட்டுக்கலாம். That means theta equal to 1 radian வந்துரும். So இப்படிதான் 1 radian நம்ம டிஃபைன் பண்றோம் மேத்தமேட்டிக்கலி. சப்போஸ் சர்க்கிள்ல டோட்டலா உள்ள அடப்படக்கூடிய ஆங்கிள் நம்ம 2π radian சொன்னோம் இல்லையா? That means 2π radian அர்த்தம் 2 into pi. Pi means 3.14 approximately. So 6.28 radian ஆங்கிள் தான் ஒரு ஃபுல் சர்க்கிள்குள்ள சப்டெண்ட் ஆகக்கூடிய ஆங்கிள். ஸோ இதோட மல்டிபிள்ஸ்ல நம்மளால எந்த ஒரு ஆங்கிள்ஸையும் ஈஸியா மெஷர் பண்ண முடியும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் வச்சுக்கோங்க. இங்க நம்ம ஒரு 1 டிகிரி ஆங்கிள் எடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் 1 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இந்த 1 டிகிரிய ரைட் இந்த ஆங்கிள நான் 60 பங்கா பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 60 பங்கு. ஜஸ்ட் என்னால அதை பிக்டோரியல காட்ட முடியல. பட் யூ கேன் அசியூம் இந்த 1 டிகிரிய 60 ஈக்குவல் பார்ட்டா 60 ஈக்குவல் பார்ட்டா பிரிக்கிறேன் அப்படின்னா இந்த 1 பார்ட் இருக்கு இல்லையா அதுதான் 1 மினிட்னு சொல்லுவோம். அதாவது 1 டிகிரிய ஓகே 1 டிகிரிய 60 பார்ட்டா பிரிச்சீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் 1 மினிட். இப்போ இந்த 1 மினிட் இருக்கு இல்லையா இந்த 1 மினிட்டை 60 பங்கா பிரிச்சுக்கணும். ஜஸ்ட் இமேஜின் இந்த 1 மினிட் அப்போ நம்ம 60 பங்கா பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே அதை நீங்க பிக்டோரியல இமேஜின் கூட பண்ண முடியாது, அவ்வளவு குட்டியான ஆங்கிள் அது. அப்ப இந்த 1 மினிட் ஜஸ்ட் இமேஜின் திஸ் 1 மினிட்னு வச்சுக்கோங்க. இது வந்து 1 மினிட். இந்த 1 மினிட் 60 ஈக்குவல் பார்ட்டா பிரிக்கிறீங்கன்னா அப்போ கிடைக்கக்கூடிய இந்த 1 பார்ட் இருக்கு இல்லையா ஓகே அதான் என்னது 1 செகண்ட்னு சொல்லுவோம். This is called as 1 second. Okay, is it possible for you to understand this? Okay, that means 1 டிகிரிய 60 பங்கா பிரிச்சோம்னா அந்த ஒரு பங்கு தான் 1 மினிட். 1 மினிட் 60 பங்கா பிரிச்சோம்னா அதோட ஒரு பார்ட் தான் 1 செகண்ட். ஸோ இதை வச்சு உங்களால 1 மினிட்ன்றது எவ்வளவு ரேடியனுக்கு ஈக்குவல், 1 செகண்ட்ன்றது எவ்வளவு ரேடியனுக்கு ஈக்குவல் அப்படின்றத கெட் பண்ண முடியும். பிகாஸ் we know 1 டிகிரியோட ஈக்குவலன்ட்
radian value நம்ம already பார்த்தோம். What is that? 1 degree equal to pi by 180 radian க்கு equal இது. That means, okay, 1 degree ன்றது pi by 180 radian க்கு equal னா, இங்க இருக்குது 1 degree by 60. That means இதுதான் 1 minute ஓட equivalent radian value. Similarly, 1 second ஓட equivalent radian value என்ன வரும்னா, 1 minute ன்றது இது, okay, 1 minute ன்றது இது, இத 60 ஆல divide பண்ணோம்னா அந்த ஒரு பங்கு தான் இது 1 second. That means pi by 180 into 60 into 60 equal to simply 1 second ன்னு வந்துரும். So இந்த மாதிரி உங்களால angle-ல subdivide பண்ண முடியும். இந்த angle subdivisions ரொம்ப ரொம்ப முக்கியமானது because நம்ம ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த celestial bodies ஓட locations-அ pinpoint பண்றதுக்கு இந்த மாதிரி minute angles ரொம்ப ரொம்ப necessary actually. Okay, இப்போ நம்ம பைத்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? அதுல இருந்து நம்ம sin theta, cos theta, tan theta இந்த மாதிரி various trigonometrical identities ஓட physical meaning என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ just imagine பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு right angle triangle. Okay, இந்த angle theta ன்னு வச்சுக்கோங்க, இந்த angle 90 degree. So that's why நம்ம right angle triangle சொல்றோம். இப்போ இந்த triangle-ஓட இந்த bottom part இருக்கு இல்லையா, நம்ம அதை பேஸ்னு எடுத்துக்கலாம். இந்த perpendicular distance இருக்கு இல்லையா, அதை நம்ம P ன்னு வச்சுக்கலாம், because perpendicular distance. இந்த சைடு இருக்கு இல்லையா, ஓகே, இதை நம்ம hypotenuse அப்படின்னு வச்சுக்கலாம், H ன்னு வச்சுக்கலாம். பைத்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, simply hypotenuse square equal to side square plus side square. அதாவது இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதோட இந்த ரெண்டு சைட்ஸோட ஸ்கொயரோட சமேஷன் இந்த தேர்ட் லாங்கஸ்ட் சைடோட ஸ்கொயர்ட் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் பைத்தாகரஸ் தியரம். ஓகே, இதோட அப்ளிகேஷன்ஸ் பிசிக்ஸ்ல நிறைய இருக்கு. we will come to that later. ஓகே, பட் ரைட் நவ் இதுல இருந்து நம்ம எப்படி sin theta, cos theta, tan theta இந்த ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஐடியாஸ் எல்லாத்தையும் எப்படி டிஃபைன் பண்றோம்ன்றத புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த் இத h ன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு லைன் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஹச்ன்ற லென்த் உள்ள ஒரு லைன் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த லைன் ஹரிசாண்டலுக்கு, அதாவது கிரவுண்டுக்கு என்ன ஆங்கிள் மேக் பண்ணிருக்கு? θன்ற ஆங்கிள் மேக் பண்ணிருக்கு. அப்போ இந்த லைனோட ஷேடோ, நீங்க மேல இருந்து டார்ச் லைட் அப்படி அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைனோட ஷேடோ எவ்வளவு லென்த் இருக்க மாதிரி தெரியும்? இவ்வளவு லென்த்தா இருக்க மாதிரி தெரியும். கரெக்டா? தட் மீன்ஸ் ஈவன் தோ இதோட ஒரிஜினல் லென்த் ஹச்சா இருந்தாலும் மேல இருந்து டார்ச் லைட் அடிக்கிறப்போ இதோட ஷேடோ ஆர் இதோட ப்ரொஜெக்ஷன் சொல்லலாம். அதை இதோட இந்த ஹச்ன்ற லென்த் உள்ள லைனோட ப்ரொஜெக்ஷன் ஆன் டு த ஹரிசாண்டல் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அது என்னது? பி. தட் மீன்ஸ் h cos theta equal to b ன்னு எழுதிக்கலாம். இன் அதர் வேர்ட்ஸ், ஒரு ஹச்ன்ற லைன் θன்ற ஆங்கிள் கிரவுண்டுக்கு மேக் பண்ணிருக்கனா அந்த ஹச்ன்ற லைனோட ஷேடோ ஆன் டு த கிரவுண்ட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா h cos theta. இதுதான் cos theta ஓட பிசிக்கல் மீனிங். இன் அதர் வேர்ட்ஸ், cos theta is equal to b by h ன்னு எழுதிக்கலாம். இதுதான் நமக்கு ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஆக்சுவலா cos thetaன்றது adjacent side by hypotenuse அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்போ இங்க adjacent sideன்றது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்தவரை adjacent sideன்றது b hypotenuse h. இது ரெண்டோட ரேஷியோ cos theta. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ண முடியும்னா, ஒரு லைன் இருக்கு, அந்த லைனோட லென்த் ஹச்னா அது θன்ற ஆங்கிள் கிரவுண்டுக்கு மேக் பண்ணுதுன்னா அந்த லைனோட ஷேடோ ஆன் டு த கிரவுண்ட் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளி h cos theta. And similarly the same லைனோட vertical projection என்னன்னு பாத்தீங்கன்னா it's h sin theta. In other words, p equal to h sin theta ன்னு எழுதிக்கலாம்னா, இந்த h ஓட vertical projection இருக்கு இல்லையா, அதானது p. உங்களுக்கு இது புரியல அப்படின்னா இமேஜின் நமக்கு ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் என்ன படிச்சிருப்போம்னா sin theta equal to opposite side by hypotenuse ன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகே, ஸோ அப்போ இங்க ஆப்போசிட் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்தவரை இதுதான் ஆப்போசிட் சைட், இதுதான் hypotenuse. ஸோ அப்போ sin theta equal to p by h. அப்போ h sin theta equal to p ன்னு வந்துரும். கரெக்டா? அப்படி வந்த எக்ஸ்பிரஷன் தான் இது. ஓகே,
ஸோ sin theta cos theta-வை நம்ம இப்படி தான் டிஃபைன் பண்றோம். அப்போ sin theta-ன்றது ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ இங்க tan theta எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு பாருங்களேன். tan theta அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இட்ஸ் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்தவரை ஆப்போசிட் சைடுன்றது P, ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடுன்றது P, அட்ஜசன்ட் சைடுன்றது B. ஸோ தட் மீன்ஸ் tan theta equal to P by B. ஓகே, இப்போ நம்ம sin theta பார்த்துட்டோம், cos theta பார்த்துட்டோம், and tan theta பார்த்துட்டோம். இதோட ரெசிப்ரோக்கல்ஸ் தான் ரிமைனிங் ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் sin ஆங்கிள் இருக்கு இல்லையா, sin theta, இதோட ரெசிப்ரோக்கல் 1 by sin theta இருக்கு இல்லையா, இதுதான் இது cosecant theta. அதே மாதிரி 1 by cos theta இருக்கு இல்லையா, இதுதான் secant theta. அதே மாதிரி 1 by tan theta இருக்கு இல்லையா, இதுதான் cot theta. தட் மீன்ஸ் உங்களுக்கு sin theta, cos theta, tan theta கண்டுபிடிக்க முடிஞ்சா அதை வச்சு cosecant theta, secant theta, cot theta கெட் பண்ண முடியும். பிகாஸ் இந்த sin, cos, tan ஓட ரெசிப்ரோக்கல் தான் cosecant, secant, cot. ஓகே, இப்போ சில முக்கியமான ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த sin theta, cos theta, tan theta ஓட ரொம்ப இன்னமும் டீப்பரான ஒரு பிசிக்கல் மீனிங் நான் சொல்லி தரேன், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஒரு x ஆக்சிஸ், y ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு ஜஸ்ட் 1 மீட்டர் லென்த் உள்ள லைன் இருக்கு. இந்த லைனோட லென்த் வந்து 1 மீட்டர். இப்போ இந்த லைன் தீட்டான்ற ஆங்கிள் கிரவுண்டுக்கு மேக் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இந்த லைன் இருக்கு, இந்த லைனோட லென்த் 1, இதோட இந்த லைன் வந்து கிரவுண்டுக்கு தீட்டான்ற ஆங்கிள் மேக் பண்ணிருக்கு. அப்போ இந்த லைனோட ஷேடோ ஆன் டு தி கிரவுண்ட் இருக்கும் இல்லையா, நம்ம இதான் என்னன்னு சொன்னோம், காஸ் தீட்டான்னு சொன்னோம். அண்ட் அதே லைனோட வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் நம்ம என்னன்னு சொன்னோம், sin தீட்டான்னு சொன்னோம். தட் மீன்ஸ் இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு நீங்க பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்க, என்ன வந்துரும், cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா, சைட் ஸ்கொயர் பிளஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்னஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? இதுல இருந்து நீங்க இன்னும் சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். அனதர் இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஹோல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் எக்ஸ்பிரஷன்ஸே காஸ் ஸ்கொயரால டிவைட் பண்ணுங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்வரி பாராமீட்டரையும் காஸ் ஸ்கொயரால டிவைட் பண்ணுங்க. அப்படி டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிடும். ஸோ நான் தனியாக எழுதிக்கிறேன் அதை. ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷனை காஸ் ஸ்கொயர் தீட்டால டிவைட் பண்ணனா 1 plus sin square theta plus cos square theta, it's a tan square theta. That will be equal to 1 by cos square theta. It is equal to secant square theta. So that means என்ன வந்துருச்சுங்க, secant square theta minus tan square theta equal to 1 ன்னு வந்துருச்சு. It's another important identity. Okay. இப்போ இதே equation, right? The whole equation sin square theta divide பண்ணி பாருங்க. The whole equation, the equation sin square theta divide பண்ண போறேன். sin square theta divide பண்ணிட்டனா இந்த equation எப்படி மாறிடும் அப்படின்னா, so இந்த whole equationsமே, right, இந்த whole equationsமே sin square theta divide பண்றப்ப என்ன வந்துரும்னா cos square theta by sin square theta, and இது sin square theta by sin square theta 1 ன்னு வந்துரும், and இங்க 1 by sin square theta ன்னு வந்துரும். இன்னும் இது பாருங்களேன், இங்க என்ன இருக்கு, cos square theta by sin square theta இருக்கு. நமக்கு ஆல்ரெடி தெரியும் sin theta by cos theta அப்படின்றது இட்ஸ் ஈக்குவல் டு tan theta. tan theta ஓட ரெசிப்ரோக்கல் தான் இது cot theta. அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் அதான் இங்க இருக்கு இல்லையா, ரைட்? அப்போ cos theta by sin theta க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், cot theta ன்னு போட்டுக்கலாம். So you got cot theta square plus 1 equal to sin square theta ஓட ரெசிப்ரோக்கல் என்னது, it's a cosecant square theta. So that means cot theta squared க்கும் cosecant theta squared க்குமான அந்த ரிலேஷன்ஷிப் இதுதான்.
Is it possible for you to understand this idea so clearly, right? Okay, இப்போ sin theta, cos theta, tan theta இதுதான் more often யூஸ் பண்ணுவோம். sin theta, cos theta, tan theta ஓட values தெரிஞ்சிட்டாலே இதோட reciprocal வச்சு cot theta, secant theta, cosecant theta get பண்ண முடியும் இல்லையா? So இப்போ இந்த sin theta, cos theta, tan theta இதோட value for different angle என்னன்ற நம்ம பார்க்கலாம். It's like theta ஓட value 0 degree இருக்குன்னு வச்சுக்கோங்க, 30 degree இருக்கு, 45 degree இருக்கு, and 60 degree இருக்கு, 90 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூஸ்க்கு இதோட corresponding value sin theta, cos theta, tan theta வேல்யூ என்னன்ற கெட் பண்ணலாம். sin 0ன்றது இட்ஸ் 0, cos 0ன்றது 1, tan 0ன்றது 0, sin 30ன்றது இட்ஸ் 1/2, sin cos 30ன்றது இட்ஸ் √3/2, tan 30ன்றது 1/√3. அதே மாதிரி sin 45ன்றது 1/√2, cos 45ன்றது 1/√2, tan 45ன்றது 1. Similarly sin 60ன்றது √3/2, cos 60ன்றது 1/2, and tan 60ன்றது √3. Similarly sin 90ன்றது 1, cos 90ன்றது 0, tan 90ன்றது it's undefined or infinity கூட வச்சுக்கலாம் அதை. ஸோ இப்போ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே so important for us. ஓகே, நம்ம சம் போடுறதுக்கு டேரெக்டாக இந்த டேட்டாஸ்லாம் ஞாபகம் இருக்கணும். ஸோ ட்ரை டு ரீகலெக்ட் திஸ் ஐடியாஸ். நம்ம அதை ஆல்ரெடி பார்த்து தான் ஃபவுண்டேஷனில் படிச்சுருப்போம். பட் இதோட ஃபிசிக்கல் மீனிங் நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது மாதிரி ஒரு 1 மீட்டர் லென்த் உள்ள லைன் இருக்குன்னா, ஓகே, இந்த லைன் தீட்டான்ற ஆங்கிள் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேக் பண்ணியிருக்குன்னா அதோட ஷேடோ தான் இது இங்கே cos theta, அதோட ஷேடோன்றது y axis ஆனது sin theta. அப்போ இந்த தீட்டாவோட வேல்யூ 0வாக இருக்க பட்சத்தில் இந்த ஷேடோட லென்த் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். தட்ஸ் வை cos 0 is 1. இதே இது இந்த லைன் இப்படி இல்லாமல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, வேர்ட்டிக்கலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதே 1 மீட்டர் லென்த் உள்ள லைன். இப்போ இந்த ஆங்கிள் தீட்டானது 90யா, தீட்டா 90 இருக்க பட்சத்தில் இந்த லைனோட ஷேடோ ஆன் டு த எக்ஸ் ஆக்சிஸ் என்னது ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் cos 90, அந்த லைனோட ஷேடோ ஆன் டு த எக்ஸ் ஆக்சிஸ் என்னது cos theta. தட் மீன்ஸ் cos 90 என்னது 0. தட்ஸ் வை cos 90ன்றது 0 ஆகுது. sin 90ன்றது sin அப்படின்றது இந்த லைனோட ஷேடோ ஆன் டு த ஒய் ஆக்சிஸ் இல்லையா. இப்போ sin 90 என்னவா இருக்குங்க, 1ஆக இருக்குது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் நம்ம வேறு வேறு ஆங்கிளில் இந்த மாதிரி வேறு வேறு வேல்யூஸ் கிடைக்குது. இந்த ஐடியாஸ் மேலே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் இதை உங்களால் அப்ளையும் பண்ண முடியும் சம் சால்வ் பண்ணுறப்போ. இப்போ இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. This is 3, this is a 4, this is a 5. From the Pythagoras theorem we can say that இது 3னா இது 4னா இது என்னவா இருக்கணும், 5 தான் இருக்க முடியும். அப்போது இந்த ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா the theta, okay, theta must be equal to 37 degree. ஸோ இது நீங்கள் டிஃபால்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய டேட்டா. இந்த மாதிரி 3, 4, 5 ட்ரையாங்கிள் இருக்குன்னா இந்த 3க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் 37, இந்த 4க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் 53 டிகிரி. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சே நீங்கள் நிறைய எழுத முடியும். இப்போ tan நம்ம இதை வச்சு ஃபஸ்ட் எழுதலாம். sin 37 பாருங்களேன், sin 37 இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரைட், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரையாங்கிளை பொறுத்தவரை இதோட இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா இதோட ஆப்போசிட் சைடு என்னது 3, ஹைபாட்னஸ் 5. சிமிலர்லி cos 37 எடுத்துக்கிட்டிங்கன்னா adjacent side is 4, hypotenuse is 5. Tan 37 எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகே, tan 37 எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ட் ஆப்போசிட் சைடு என்னது இந்த ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைடுன்றது 3, adjacent சைடுன்றது 4. இப்போ 3/4 இட்ஸ் நத்திங் பட் tan 37. இதே மாதிரி உங்களால் sin 53, cos 53, tan 53 எழுத முடியும். sin 53 இப்போ இந்த ஆங்கிள் எடுத்துக்கோங்க. sin 53 இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு என்னது 4, ஹைபாட்னஸ் என்னது 5 தான். அப்போது 4/5 அப்படின்றது sin 53க்கு ஈக்குவல்.
cos 53ன்றது எதுக்கு ஈக்குவல்னா இந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட adjacent side 3 hypotenuse 5. இப்போ cos 53ன்றது இட்ஸ் 3/5ன்னு வந்துடும். அதே மாதிரி tan 53 அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆப்போசிட் சைடு என்னது 4, adjacent side என்னது 3. ஸோ 4/3. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. நமக்கு இந்த ஸ்பெஷல் ட்ரையாங்கிளோட வேல்யூஸ் ஆங்கிள் வேல்யூ கொடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை. 3, 4, 5 ட்ரையாங்கிளுக்கு உள்ள 3 சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் 37, 4 சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் 53. இதை வச்சுட்டே உங்களால 3, 4, 5 இது கிடைப்பட்ட ரேஷியோஸ் அண்ட் அது கிடைப்பட்ட ஆங்கிள் ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையும் உங்களால கெட் பண்ண முடியும். ஓகே, நம்ம குவாட்ரண்ட் தியரி என்ன அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இதோட யூசேஜுமே ஃபிசிக்ஸில் எக்கச்சக்கமான இடங்கள் யூஸ் பண்ணுவோம். அதாவது டோட்டல் ஆங்கிள் ஒரு சர்க்கிள்குள்ளே சப்டன் பண்ணுற டோட்டல் ஆங்கிள் 360 டிகிரின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த 360 டிகிரியை 4 90யாக பிரிச்சுக்கலாம். அப்படி பிரித்தோன்னா நமக்கு 4 குவாட்ரண்ட் கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ இது நம்ம ஃபஸ்ட் குவாட்ரண்ட் வச்சுக்கலாம், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டாவோட வேல்யூஸ் பாசிட்டிவாக இருக்க போதா நெகட்டிவாக இருக்க போதா, அது மாதிரி செகண்டில் எப்படி இருக்கும், தேர்டில் எப்படி இருக்கும், ஃபோர்த்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். லெட்ஸ் சே தட் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 1 மீட்டர் லென்த் உள்ள லைனை ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைன் ஒரு தீட்டான்ற ஒரு அக்யூட் ஆங்கிள் ஹரிசாண்டலுக்கு மேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த லைனோட ஷேடோ ஆன் டு த horizontal axis நம்ம அதான் என்னன்னு சொன்னோம், இட்ஸ் கால்ட் அஸ் cos theta, இட்ஸ் கால்ட் அஸ் sin theta. that means இங்க இது x axis இது y axis வச்சுக்கிட்டிங்கன்னா cos thetaவும் பாசிட்டிவ் sin thetaவும் பாசிட்டிவ். ஓகே கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் cos thetaவும் பாசிட்டிவ் sin thetaவும் ப்ளஸ் இது ஆப்வியஸாக x பாசிட்டிவ் x sin thetaவும் என்னது பாசிட்டிவ் y. ஓகே, இது ரெண்டுமே பாசிட்டிவ். இது ரெண்டும் பாசிட்டிவ்னா இது ரெண்டோட ரேஷியோ தான் இது tan theta. tan thetaவும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். அண்ட் இது மூணும் பாசிட்டிவ்னா இது மூணோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன் சீக்கன் அண்ட் காட் தீட்டான்றது. ஸோ இப்போ அதுவும் என்னது பாசிட்டிவ் தான். அப்போ ஆல் ட்ரினோமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவாக இருக்க போகுது. பட் செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் தி சேம் 1 மீட்டர் லென்த் உள்ள லைனை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லைன் சம் லார்ஜ் ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஹரிசாண்டலுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு தீட்டான்ற ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த லைனோட ஷேடோ ஆன் டு த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா? ரைட், அதானது காஸ் தீட்டா. காஸ் தீட்டா இங்கே எப்படி இருக்குது, மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இல்லையா? அது தட் மீன்ஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் தீட்டா நெகட்டிவ் வேல்யூ பெற்றிருக்கோம். ஸோ இப்போ காஸ் தீட்டா இஸ் கோயிங் டு ஹேவ் த நெகட்டிவ் வேல்யூ. வேரஸ் த சேம் 1 மீட்டர் லென்த் உள்ள லைனோட ஷேடோ ஆன் டு த ஒய் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா? தட் மீன்ஸ் இது என்னது, இட்ஸ் அ சைன் தீட்டா. ஸோ அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தீட்டா எப்படி இருக்குது, இட்ஸ் அ பாசிட்டிவ், ஸ்டில் பாசிட்டிவ் பிகாஸ் சைன் தீட்டா இந்த லைன் ஒய் ஆக்சிஸில் இதோட ஷேடோ இல்லையா? அது தட் மீன்ஸ் இட்ஸ் அ பாசிட்டிவ் லென்த் ஒன்லி. செகண்ட் குவாட்ரண்ட்டில் இப்போ சைன் தீட்டான்றது பாசிட்டிவ் குவான்டிட்டி, வேரஸ் காஸ் தீட்டான்றது நெகட்டிவ் குவான்டிட்டி. சைன் தீட்டான்றது பாசிட்டிவ்னா சைன் தீட்டா ரெசிப்ரோக்கல் அதானது கொசிகன் தீட்டா இல்லையா? அப்போ சைன் தீட்டாவும் கொசிகன் தீட்டாவும் தான் செகண்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ் வேல்யூ பெற்றிருக்கும், ரிமைனிங் எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ பெற்றிருக்கும். இதே ஐடியா நீங்கள் தேர்ட் குவாட்ரண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan தீட்டா காட் தீட்டா மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும், ரிமைனிங் எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா இமேஜின் பண்ணுங்க, இந்த சேம் 1 மீட்டர் லென்த் உள்ள லைனை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த லைனோட லெட்ஸ் சே தட் இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1 மீட்டர் லென்த் உள்ள லைனோட ஷேடோ ஆன் டு த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா? அது என்னது மைனஸ் காஸ் தீட்டா. ஷேடோ ஆன் டு த ஒய் ஆக்சிஸ் என்னது மைனஸ் சைன் தீட்டா. இப்போ சைனும் நெகட்டிவ், காசும் நெகட்டிவ். ஸோ இது ரெண்டோட ரேஷியோ tan அதுதான் பாசிட்டிவ். ஸோ tan பாசிட்டிவ் பிகாஸ் நெகட்டிவ் பை நெகட்டிவ் பாசிட்டிவ் பிகாஸ் மைனஸ் சைன் மைனஸ் காஸ் இது ரெண்டோட ரேஷியோ என்னது ப்ளஸ் tan தீட்டா ஆயிரும்.
tan ரெசிப்ரோக்கல் தான் cot theta, ஸோ cot thetaவும் பாசிபிள். இப்போ தேர்ட் குவாட்ரண்ட் இது ரெண்டு மட்டும் தான் பாசிட்டிவ், ரிமைனிங் எல்லாமே நெகட்டிவ். ஃபோர்த் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு அதே ஐடியா அப்ளை பண்ணுங்கள். அதே 1 மீட்டர் லென்த் உள்ள லைனை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது டோட்டலாக மேக் பண்ண ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அகெயின் இதோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் பாசிட்டிவ், வெர்டிக்கல் காம்பனன்ட் நெகட்டிவ். ஓகே, தட் மீன்ஸ் இங்கே காஸ் தீட்டா பாசிட்டிவ், காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் என்னது சீக்கண்ட் தீட்டா, அதுவும் பாசிட்டிவ். அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்டில் காஸ் தீட்டா அண்ட் சீக்கண்ட் தீட்டா இது ரெண்டுமே பாசிட்டிவ். ஸோ இந்த ஐடியாஸை வச்சு உங்களால் எந்தெந்த குவாட்ரண்ட்டில் எந்தெந்த ட்ரினாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பாசிட்டிவ் வேல்யூ பெற்றிருக்கு அப்படின்றத உங்களால் இதுலேருந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த ஐடியாஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சதுன்னா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஐடியாஸ் நம்ம பார்த்துட்டோன்னா லிட்ரலி ட்ரினாமெட்ரிக்கல் ஐடியாஸ் கம்ப்ளீட்டாக ஓவர். ஓகே, இப்போ இன்னொரு முக்கியமான ஐடியா பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரினாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா, மேபி அது ஏ ப்ளஸ் தீட்டான்னு வச்சுக்கலாம், அது ஏ மைனஸ் தீட்டான்னு வச்சுக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். இந்த ஏன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேபி 90 π/2ன்றது 90. இந்த 90யோட இன்டெக்ரல் மல்டிபிள் தான் அந்த ஏன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா அந்த எண்ணுக்கு பல 1 போடுங்களேன். ஓகே, எண்ணுக்கு பல 1 போட்டான்னு வந்துடும், ஏவோட வேல்யூ π/2ன்னு வந்துடும். தட் மீன்ஸ் சைன் ஆஃப் π/2 ப்ளஸ் தீட்டா சைன் 90 ப்ளஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவல்? ஸோ இங்கே எண்ணுக்கு பல 2 போடுங்க, இங்கே என்ன வந்துடும் ஏவோட வேல்யூ பைன்னு வந்துடும். அப்போ சைன் π ப்ளஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவல்? ஆர் π/2 மைனஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவல்? சைன் π மைனஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவல்? இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா இதை எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கொடுத்துருக்கூடிய ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் எந்த குவாட்ரண்ட்ல லையாதுன்னு பாருங்க. ஓகே, இப்போ இந்த கேஸ்க்கு தீட்டாவை அக்யூட்டா எடுத்துக்கோங்க. தீட்டாவை அக்யூட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா மேபி 30 டிகிரி 45 டிகிரி இந்த மாதிரி. இப்போ சைன் 90 ப்ளஸ் 30 டோட்டல் என்னது 120 டிகிரி வருமா? இந்த சைன் 120, இந்த 120 டிகிரின்றது எந்த குவாட்ரண்ட்ல லேஅவுட்னு பாருங்க. டெஃபினட்டா இதை பார்த்தாலே தெரியும், இது 90 டிகிரி. அப்போ 120ன்றது செகண்ட் குவாட்ரண்ட்ல லேயாது. செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் என்னது? இட்ஸ் அ பாசிட்டிவ். ஸோ இங்க கொடுத்துருக்கூடிய ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த சைன் ஆஃப் ஏ பிளஸ் தீட்டான்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா இந்த ஏ பிளஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்ல லையாதுன்னு பாருங்க. அந்த குவாட்ரண்ட்ல சைன் பாசிட்டிவா நெகட்டிவான்றத வச்சு சைன் எழுதிக்கோங்க. அப்போ இந்த கேஸுக்கு ஏவோட வேல்யூ 90 இருக்க பட்சத்துல சைன் 90 பிளஸ் தீட்டான்றது செகண்ட் குவாட்ரண்ட்ல லை ஆகிறதுனால செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் தீட்டான்றது பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் சைன். அதுக்கப்புறமேட்டு யூ ஹாவ் டு செக் ஃபார் வெதர் த ஏ, இந்த ஏன்னு இருக்கு இல்லையா, அந்த ஏன்றது ஓகே ஃபர்ஸ்ட் சைனை கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ஏன்றது ஆட் மல்டிபிள் ஆஃப் 90யா அப்படின்னு பாருங்க. ஒருவேளை இந்த ஏன்றது ஆட் மல்டிபிள் ஆஃப் 90 அப்படின்னா ஆட் மல்டிபிள் என்னது? இட்ஸ் லைக் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏன்றது சிம்பிளி n π/2ன்னு சொன்னோம் இல்லையா, ஆட் மல்டிபிள்னா எண்ணுக்கு பல 1 ஆர் 3 ஆர் 5 சம்திங் லைக் தட். இந்த ஏன்றது ஆட் மல்டிபிள் ஆஃப் 90 இருந்ததுன்னா அப்போ சைனா இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் ஓகே, அப்போ சைனா இருக்க ஃபங்க்ஷன்ஸ் காசா மாறிடும். காசா இருக்க ஃபங்க்ஷன்ஸ் சைனா மாறிடும். கொசீக்கண்டா இருக்க ஃபங்க்ஷன் சீக்கனா மாறிடும். சீக்கனா இருக்க ஃபங்க்ஷன் கொசீக்கண்டா மாறிடும். சிமிலர்லி டேனா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் காட்டா மாறிடும். காட்டா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் டேனா மாறிடும். அதாவது சிம்பிள், இந்த மாதிரி ஒரு ட்ரினாமெட்ரிக்கல் ஐடென்டிட்டி இருக்கு, அதோட ஆர்குமெண்ட் குள்ள இருக்கக்கூடிய பாராமீட்டர் ஏ பிளஸ் தீட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த ஏவோட வேல்யூ ஓகே 90யோட ஆட் மல்டிப்ளா இருந்தது அப்படின்னா தென் சைனா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் காசா மாறிடும் அண்ட் காசா இருக்க ஃபங்க்ஷன் சைனா மாறிடும். கொசிக்கனா இருக்கிறது சீக்கிரா மாறிடும், சீக்கிரம் இருக்கிறது கொசிக்கனா மாறிடும், டேனா இருக்கிறது காட்டா மாறிடும், காட்டா இருக்கிறது டேனா மாறிடும். ஸோ இங்க பிளஸ் காசா மாறுமா பிளஸ் சைனா மாறுமா அப்படின்றத நம்ம முன்னாடியே அது எந்த குவாட்ரண்ட்ல லை ஆகுது அப்படின்ற வச்சு டிட்டர்மைன் பண்ணிட்டோம். சைனை டிசைட் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் இந்த ரூல் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களால அதை மாத்திர முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் கிளியரான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ தட் வில் ஹேவ் சம் கிளாரிட்டி. sin 90 plus theta இது எடுத்துக்கோங்க. இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இதை sin of a plus thetaன்ற ஃபார்ம்ல எழுதிக்கலாம். இந்த a ஓட இடத்துல என்ன இருக்கு? pi by 2 இருக்கு. ஸோ இப்போ a ஓட இடத்துல pi by 2. pi by 2ன்றது என்னது? இட்ஸ் add multiple of 90. கரெக்டா? ஸோ பிஎஸ் 1 into pi by 2, that is pi by 2. ஸோ அப்போ sin pi by 2ன்றது add multiple of 90. odd multiple of 90 இருந்ததுன்னா சைனா இருக்கிறது காசா மாறப்போகுது. ஸோ தட் மீன்ஸ் இது காஸ் ஃபங்க்ஷனாக மாறப்போகுது. பட் அது பிளஸ் காசா மைனஸ் காசான்றது எது டிட்டர்மைன் பண்ணோம்னா இந்த ஆங்கிள் பாருங்களேன். sin 90 plus theta, thetaன்றது அக்யூட் ஆங்கிள். இப்போ 90 plus theta அப்படின்றது எந்த குவாட்ரன்ட்ல லே ஆக போகுது? இது ஆல்ரெடி 90 plus thetaன்றது செகண்ட் குவாட்ரன்ட்ல லே ஆக போகுது. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல sin thetaன்றது பாசிட்டிவா நெகட்டிவா? இட்ஸ் அ பாசிட்டிவ். தட் மீன்ஸ் என்ன வந்துடும்? இட்ஸ் அ பிளஸ், சைனா இருக்கிறது காசா மாறிடும். தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி நீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்க முடியும். ஐ ஹோப் தட் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி, ரைட்? நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இங்க பாருங்க. இப்போ காஸ் ஆஃப் pi by 2 plus theta எடுத்துக்கோங்க. ஓகே, காஸ் 90 plus theta. ஸோ காஸ் 90 plus theta அப்படின்றது எந்த 90 plus theta அப்படின்றது செகண்ட் குவாட்ரன்ட்ல லே ஆக போகுது. செகண்ட் குவாட்ரன்ட்ல காஸ் என்னது? நெகட்டிவ் இல்லையா? ஸோ செகண்ட் குவாட்ரன்ட்ல காஸ் நெகட்டிவா இருக்க பட்சத்தில் இங்க என்ன வந்துடும்? டிஃபால்ட் மைனஸ் வந்துடும். மைனஸ் வந்த பின்னாடி இந்த ஏ, அதாவது ஏவோட இடத்துல என்ன இருக்கு? ஆட் மல்டிபிள் ஆஃப் 90 இருக்கு. ஆட் மல்டிபிள் ஆஃப் 90 இருந்தா காஸ் என்னவா மாறிடும்? சைனா மாறிடும். தட்ஸ் இட். ஸோ இந்த ரூலை நீங்க அப்ளை பண்றது மூலமா ஈஸியா ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ட்ரினாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனை உங்களால ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, இதை தவிர இன்னமும் நான் இன்னொரு ஐடியா சொல்லிடுறேன். இந்த கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த ஏன்றது ஆட் மல்டிபிள் ஆஃப் 90 இல்லாம ஈவன் மல்டிபிள் ஆஃப் 90 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட்ஸ் லைக் சைன் ஆஃப் pi plus thetaன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் ஏ. இந்த ஏன்றது ஓகே, இட்ஸ் ஈவன் மல்டிபிள் ஆஃப் 90. இட்ஸ் லைக் இங்க என்னோட இடத்துல என்ன இருக்கணும்? இப்போ 2 இருக்கணும். ஸோ தட் இந்த 2 கேன்சல் ஆஃப் ஆகி பைன்னு கிடைச்சிருவாங்க. கரெக்டா? அப்போ இங்க ஏவோட வேல்யூ ஓகே ஈவன் மல்டிபிள் ஆஃப் 90 இருந்தது அப்படின்னா ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச். சைனா இருக்கிறது சைனா தான் இருக்கும், காசா இருக்கிறது காசா தான் இருக்கும், டேனா இருக்கிறது டேனா தான் இருக்கும், காட்டா இருக்கிறது காட்டா தான் இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தட். அப்போ சைனா இருக்கிறது சைனா தான் இருக்க போது. ஸோ பட் அது பிளஸ்ஸா நெகட்டிவான்றத மறுபடியும் அந்த குவாட்ரண்ட்டை வச்சு தான் நீங்க டிசைட் பண்ணணும். அப்ப sin pi plus theta, sin pi plus thetaன்றது எந்த குவாட்ரண்ட் லே ஆகுது? இங்க பாருங்க, இது வரைக்குமே sin pi இது வந்து 180 டிகிரி. கரெக்டா? இந்த ஆங்கிள்ன்றது 180 டிகிரி. இந்த ஆங்கிள் 180 plus theta அப்படின்றது எந்த குவாட்ரண்ட் லே ஆகுது? தேர்ட் குவாட்ரண்ட். இந்த தேர்ட் குவாட்ரண்ட்ல சைனோட வேல்யூ என்னது? இட்ஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ இட்ஸ் நெகட்டிவ். ஸோ இப்படி இந்த ஐடியாஸ் நீங்க யூஸ் பண்றது மூலமா உங்களால ஈஸியா எந்த ஒரு ட்ரினாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸையும் சிம்பிள் ஃபார்ம்ல மாத்தி எழுத முடியும். I hope that you can able to understand this idea so clearly, right? ஓகே, இப்போ இன்னமும் ஒரே ஒரு ஐடியாஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். some property of sine function and some property of cosine function and tan function மட்டும் பார்த்துடலாம். It's like a sin of a plus b இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா sin of a cos of b minus இல்ல plus cos of a sin of b க்கு ஈக்குவல். இதே sin of a minus b இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்கு ஈக்குவல்னா sin of a cos of b minus cos of a sin of b க்கு ஈக்குவல். ஸோ இதுதான் sum property of the sine function. It's like a sin 30 plus 19 இருக்குன்னு வச்சுக்கோங்க.
sin 120 ஆங்கிளோட வேல்யூ தெரியாதுன்னா நீங்க இது யூஸ் பண்றது மூலமா உங்களால கேட் பண்ணிட முடியும். ஏக்கு பதிலா 30யும் பிக்கு பதிலா 90யும் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஸோ sin 120 ஓட வேல்யூ கிடைச்சிரும் லிட்டரலி. இது மாதிரி sin a minus b நீங்க கேட் பண்ணிட முடியும் இந்த கீழே கூட ஃபார்முலா வச்சு. இது மாதிரி சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கொசைன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா cos a plus b equal to cos of a cos of b minus sin of a sin of b ன்னு வந்துரும். cos a minus b ன்றது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா cos of a cos of b plus sin of a sin of b க்கு ஈக்குவல் இது. இது sum property of cosine function. Lastly, sum property of tan function பாருங்க. It's like a tan a plus b ன்றது எதுக்கு ஈக்குவல்னா tan a plus tan b by 1 minus tan a tan b க்கு ஈக்குவல். Similarly, tan a minus b எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா tan a minus tan b 1 plus tan a tan b க்கு ஈக்குவல். இது sum property of tan function. ஓகே, இதை தவிர இன்னொரு முக்கியமான trigonometrical function பார்த்தீங்கன்னா டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டி. இட்ஸ் லைக் a sin 2a எதுக்கு ஈக்குவல்னா 2 sin a cos a க்கு ஈக்குவல். ஓகே, சிமிலர்லி cos 2a அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிளி ஈக்குவல் டு cos squared a minus sin squared a க்கு ஈக்குவல். ஆர் the same cos 2a ன்றது வேற எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா 2 cos squared a minus 1 க்கு ஈக்குவல். I hope that you can able to understand all the ideas I talked to you today, right? So இந்த trigonometrical ideas உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you all.